முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றது முதல் கிரிமினல்களின் ஆட்டம் அதிகமாகிவிட்டதாகவும், கேட்பார் இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, கொலை கொள்ளைக்கு இணையாக பாலியல் வன்கொடுமைகள் நடந்து பதற வைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மே 11 அன்று முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். மே 30ஆம் தேதிக்குள் நடந்த பாலியல் வன்முறைகள் இவை என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, சூலூரில் நடந்த கொடுமை யாராலும் மறக்க முடியாதது. 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சிறுமி உயிரோடு இருப்பதாக முதலில் சொல்லிவிட்டு பிணமாக கொடுத்துள்ளது போலீஸ். அம்மாவுக்கு தெரியாமல் சிறுமியின் உடலை எடுத்துச் சென்றுள்ளார்கள். அவசரமாக எரித்துள்ளார்கள் என்றும் முரசொலி நாளேடு கூறியுள்ளது. சென்னையில் 16 வயது சிறுவனுக்கு மது கொடுத்து பாலியல் கொடுமை செய்த தலைமை காவலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் புதைக்கப்பட்டதாகவும், சென்னையில் 61 வயதான மூதாட்டியை 5 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாகவும் முரசொலி தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விஜய் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், மதுரையில் அழுகிய நிலையில் காருக்குள்ளிருந்து ஒரு பெண்ணின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் அருகே இளம்பெண் ஒருவருக்கு வேலை வாங்கித் தருவதாக கூறி குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தாவேக தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட தாவேக நிர்வாகி ஜெயபால் ஆகியோர் கைதான நிகழ்வை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னை காசிமேட்டில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆர்கே நகர் 43வது வார்டு தாவேக பகுதி பொறுப்பாளர் பாம்பு தினேஷ் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டதாகவும், தாம்பரத்தை அடுத்த மணிமங்கலத்தில் கல்லூரி மாணவி குளிப்பதை ஜன்னல் வழியே எட்டி பார்த்த தாவேக நிர்வாகி தியாகு கைதாகியதையும் குறிப்பிட்டுள்ள முரசொலி தலையங்கம், மதுரை கீழமாத்தூர் பகுதியில் பெயிண்டர் வேலை பார்த்து வரும் தாவேக நிர்வாகி கண்ணன் 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டுக்கு நள்ளிரவில் சென்று பாலியல் தொல்லை அளித்தபோது கையும் களவுமாக சிக்கியதாகவும், போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் முரசொலி தலையங்கம் கூறியுள்ளது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கன்னியப்பன். 62 வயதான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாகவும், திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து நகையை ஒரு கும்பல் பறித்துள்ளது. பாலியல் தொல்லை தந்த 8 பேர் கொண்ட கும்பலில் வாசுதேவன் என்பவர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட வாசுதேவனின் செல்போனிலிருந்து 20க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, செங்குன்றம் அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த லாரி ஓட்டுநர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் செந்தில்குமார் என்பவரை செங்குன்றம் மகளிர் போலீசார் கைது செய்தனர். பக்கத்து வீட்டில் வசிக்கும் நபர் இவர் என்றும் முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தைச் சேர்ந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட காதலர்கள் அன்னூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது மதுபோதையில் இருந்த தாவேக இளைஞர் இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து அச்சுறுத்தியுள்ளார். இதனால் அச்சமடைந்த காதலர்கள் அங்குள்ள தேநீர் கடையில் தஞ்சம் புகுந்தனர். அங்கிருந்த பொதுமக்கள் இளைஞரிடம் ஏன் இவர்களை பின்தொடர்கிறாய் என்று கேட்டதற்கு, நான் தாவேகாவைச் சேர்ந்தவன், பெண்களின் பாதுகாப்பிற்காகத்தான் இப்படி பின்தொடர்ந்து வந்தேன், என்னை விஜய்தான் பார்க்கச் சொன்னார் என்று உளறியதாகவும், இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருவதாகவும் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, இது தொடர்பாக காதலர்கள் அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேபோல் நாமக்கல்லில் 2 சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். குற்றவாளி யார் என்று சொல்லி அந்த சிறுமிகளின் பெற்றோர் புகார் தருகிறார்கள். ஆனாலும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. காவல் நிலையம் பொதுமக்களால் முற்றுகையிடப்பட்டது. அதன் பிறகுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, மதுரை திருமங்கலத்தில் கோவில் திருவிழாவுக்கு வந்த 13 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளதாகவும்,
பெற்றோர் புகார் கொடுத்த பிறகுதான் 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் சென்னை மெரினா கடற்கரையில் 6 வயது சிறுமி பாலியல் தொல்லைக்கு உள்ளானார். பொதுமக்கள் அவரை பிடித்து அடித்த பிறகு அவர் கைது செய்யப்பட்டதாகவும், இதேபோல் கோயம்பேடு மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறில் பெண்கள் இருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் முரசொலி தலையங்கம் பட்டியலிட்டு காட்டியுள்ளது. இவை அனைத்தும் 20 நாட்களுக்குள் நடந்த பாலியல் வன்கொடுமைகள், புகாரானவை மட்டும் என்று கூறியுள்ள முரசொலி நாளேடு, புகாராகாமல் பல வன்கொடுமைகள் நடந்திருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுப்பியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் என விஜய் முதல்வராக பதவியேற்ற போது கையெழுத்து போட்டதாகவும், 20 நாட்களாகியும் அந்த திட்டத்தை தொடங்கவில்லை என்றும் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, மே 29ஆம் தேதி நடப்பதாக இருந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்ட துவக்க விழாவை ரத்து செய்துவிட்டு தனது மேனேஜர் வீட்டுக்கு முதலமைச்சர் விஜய் போய்விட்டதாகவும், அவருக்கு எது முக்கியம் என்பதை இதன் மூலம் உணரலாம் என்றும் முரசொலி நாளேடு கூறியுள்ளது. திமுக ஆட்சியில் செயல்பட்ட பிங்க் பேட்ரோல் திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என மாற்றியதாகவும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையைச் சேர்ந்த பெண் போலீசுக்கே பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் திலீபன் இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ள முரசொலி நாளேடு, சிங்கப்பெண் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவருக்கு பாதுகாப்பு கேட்கும் நிலையில்தான் சட்டம் ஒழுங்கு இருப்பதாகவும் தாவேக அரசை விமர்சித்துள்ளது. விஜய் முன்பு கேட்ட கேள்விதான் இப்போதும் நினைவுக்கு வருவதாக கூறியுள்ள முரசொலி நாளேடு, நீங்க எதுக்குங்க சார், உங்க ஆட்சி எதுக்குங்க சார், உங்களுக்கு சிஎம் பதவி எதுக்குங்க சார் என கேள்வி எழுப்பி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.